இந்த வஹிதா பானு அப்படின்னு ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுருக்காங்க. கடையநல்லூரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுது. இளவரசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்களை அடக்குமுறை செய்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம மண்ணில் அதை நம்ம டாலரேட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட். அவங்களோட வழிபாடு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான குறையும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அவங்களோட இஷ்டம். அதே மாதிரி அவங்க இஷ்டம். அவங்க எப்படி நடந்துக்கிறது, வீடியோ போடுறது. இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் இப்போ சோஷியல் மீடியாவில் தான் எல்லாருமே குடியிருக்காங்க. அதில் அவங்க கருத்துக்களை அவங்க பதிவு செய்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அவங்களுக்கு ஒரு நம்ம சப்போர்ட்டாக தான் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். தவறு செய்தால் அதை சொல்லி காட்டலாம். ஆனால் அந்த கொலை மிரட்டல் பண்ணுறது என்னன்றது எனக்கு புரியல. அதனால் எனக்கு அவங்களுக்கு என்னோடய ஃபுல் சப்போர்ட். எதுவாக இருந்தாலும் பெண்கள் பெண்களுக்காக உறுதுணையாக நிற்போம். மதம் அப்பாற்பட்டு பெண்களுக்காக எப்போதும் உறுதுணையாக நிற்போம். இப்போது எவ்வளோ பேர் ரீல்ஸ் போடுறாங்க, எவ்வளோ பெண்கள் ரீல்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் பொண்ணு ரீல்ஸ் போட்டால் மட்டும் அதை ஏன் அவங்களால ஏற்றுக்க முடியல? ஒரு முஸ்லீமால் அதை ஏன் ஏற்றுக்க முடியல? அப்போ அந்த முஸ்லீம் பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாதா? இந்த திமுக அரசு அதெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்குது. வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா மட்டும் அதை ரொம்ப கண்டிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு சுதந்திரம் கிடையாது. அவங்க ரீல்ஸ் போட முடியாது. கேட்டால் அல்லாஹ் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் என்ன திமுக அரசு என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கு ஒரு முஸ்லீம் பெண்களுக்கு இவ்வளோதானா சுதந்திரம்? திமுக அரசு தான் பெண் சுதந்திரம் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே. திமுக அரசு பெண் சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த முஸ்லீம் பெண்களுக்கு முஸ்லீம்கள் பெண்கள் வெளில வர்றதை விரும்புறது கிடையாது. அவங்க சுதந்திரமாக இருக்கிறத முஸ்லீம்கள் விரும்புறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டார். பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் அவங்களுடைய கட்டுப்பாடு. அவங்க பர்தா போடணும், அவங்க முகத்தை காட்டக்கூடாது அன்னு ஒரு கட்டுப்பாடோடு அவங்க பெண்களை வச்சுருக்காங்க. அதை முஸ்லீம் திமுக அரசு அதை ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு துணை போகிறாங்க திமுக அரசு. இஸ்லாமிய சமூகத்தில் பெண் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா? பெண் சுதந்திரம் இருக்குது. ஆனால் முஸ்லீம் கிட்ட அவங்க தலையிட திமுக அரசு பயப்படுது. முஸ்லீமே அவங்களுடைய பெண்களுக்கு என்னவோ அவங்களே அதை பார்த்துக்கிட்டோம், நம்ம அந்த முஸ்லீம் மதத்தில் போய் நம்ம தலையிடக்கூடாது ஆன்றது அவங்களுக்கு ஒரு அச்சம் தட்டுது.